ஏப்ரல் 7th வந்து அவனுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. சாய் குட் நியூஸ் சொல்லிடலாமா? நல்லா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க காமெண்ட்ஸ்ல இது எதுக்குன்னு. ஓகே, சாய் வந்து கேட்டிருக்கால, சொல்லுங்க சாய்க்காக. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்ற மாதிரி அண்ட் நீங்கள் டயட்டில் இருந்தால் கூட இதை வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்லை, நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் 2 ரெசிபி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் வந்து போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 3-4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், வேர்க்கடலை வந்து இது வறுத்த வேர்க்கடலை தான், ஆனாலும் இல்லை தோலெல்லாம் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வறுக்கணும், இல்லைனா வயிற்று வலிக்கும் பச்சையாக இருந்தது அப்படின்னா. அதனால் நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து போஹா வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ போஹாவில் நிறைய வெஜிடபிள்ஸ் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து சேர்க்கலாம். இப்போ வந்து பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி வந்து நல்லா கிடைக்கிறது. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு பட்டாணி, கேரட்டு, இது வந்து குடமிளகாய், அப்புறமா ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் வந்து போட்டிருக்கேன். அப்போ தான் போஹாவில் வந்து டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் வந்து மூடி வச்சுடுவோம். அவல் வந்து நல்லா அலசிட்டு இல்லை, நான் வந்து போட்டிருக்கேங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்ல மிக்சிங் வந்து பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறதோட சேர்த்து நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். காலம்பரை இது செய்யறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் டிஃபன் பாக்ஸில் கூட நான் வந்து சாய்க்கு கொடுத்து விடுவேன். உருளைக்கிழங்கு வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதில் என்னன்னா புஜியா சேவ் வந்து நம்ம வந்து மேலே வந்து தூவலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஹல்திராம்ஸோட புஜியா சேவ். அதை வந்து நீங்கள் தூவி விட்டு பாருங்கள். இல்லை வேண்டாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஓமப்பொடியை வந்து மேலாக வந்து போட்டு விட்டுருங்க. அப்படி போட்டு விட்டு சாப்பிட்டா தான் அந்த சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் பிளேட்டு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் செராமிக் பிளேட்டு, அது வந்து எனக்கும் சாய்க்கும். இந்த எவர் சில்வரில் பிளேட் இருக்குது பாருங்கள், அது அப்பாவுக்கு. நீங்களும் வந்து இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க, சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மொமெண்டிட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஷி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலம்பரை வந்து போஹா வந்து பண்ணியிருந்தேன், நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து கிளம்புறேன். எங்கே அப்படின்னா சாய் நரேனை வந்து நான் கூட்டிகிட்டு போகணும். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க வந்து மேக்ஸ் வந்து படிப்பான். ஸோ இப்போது ஏப்ரல் 7th வந்து அவனுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. ஸோ சாய் குட் நியூஸ் சொல்லிடலாமா? ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த பையன் வந்து 5th 6th வந்து ப்ரொமோஷன் ஆகி அவர் வந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்து போயிட்டாரு. ஸோ மெயினான குட் நியூஸ் என்ன அப்படின்னு அடுத்த vlogல சொல்றேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இந்த குட் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சாய் ஹஸ் பீன் ப்ரொமோட்டட் டு 6th standard. ஸோ அவர் வந்து இனிமே நேற்றுக்கு போனேங்க. நேற்றுக்கு இவனோட ஸ்கூலுக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ புக்ஸுக்கெல்லாம் அட்டை போடணும், இப்போ அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். என்னோட ரூமை வந்து க்ளீன் பண்ணணும். பழைய புக்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா புது செட்டெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் துணி மடிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. என் ட்ரெஸ்ஸை பாருங்க. என் ட்ரெஸ்ஸு வந்து புது ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த துப்பட்டா, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த லெகின்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. சாய் வந்து கொஞ்ச நேரம் மேக்ஸ் வந்து போட்டான் அவங்க பாட்டிக்கிட்ட. ஸோ அவன் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு வந்து சாயை கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷ்னரி வந்து ஐட்டம்ஸ்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுப்பேங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரம் வெளியிலையும் இருக்க முடியாது, வீட்லேயும் வந்து வேலை செய்யணும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குவேன். இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனோட யூனிஃபார்ம் வந்து வாங்கிட்டு தைக்க கொடுக்கறதுக்கு வந்து போகணும். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஷூஸ்க்கு வந்து போகணும். ஒயிட் ஷூஸ், பிளாக் ஷூஸ், அப்புறம் சாக்ஸு, நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கணும். இவனுக்கு வந்து எவ்ரி இயர் நான் வந்து யூனிஃபார்ம் வந்து வாங்குறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவன் ஹைட் ஆகிட்டே வரான். ஸோ அது பத்தவே பத்தாது. ஸோ அதனாலேயே நான் வந்து வாங்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு போயிட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து சாய்க்காக வாங்கினு நீங்க வந்து பாத்தீங்க. அது மட்டும் இல்ல, இங்க கட்டட வேலை வந்து நடக்குது. அவங்க வந்து நடக்கிற இடத்துல வந்து ஒருத்தங்க உங்க பொண்ணு வந்து 10th எக்ஸாம் வந்து எழுதுறாங்க, ஸ்டேட் போர்ட். ஸோ 29th 30th ஆரம்பிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல பேனாவா நீங்க வாங்கி கொடுங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னை பார்த்து வந்து கேட்கும் போது இல்லை, நான் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நினைச்சேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த குழந்தைக்காகவும், அந்த பெண் குழந்தை வேற, அந்த பொண்ணுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம். அதுக்காகவும் வாங்கியிருக்கேன், உங்க கூட காட்டுறேன். அதுக்கப்புறம் இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் நம்மளால முடிஞ்சது, ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் என்னால முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பா நான் வந்து செஞ்சிருவேங்க. அதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணுவேன். நான் வாங்கியிருக்கேன், காட்டுறேன். இன்னைக்கு வந்து என்ன பண்றேன் டின்னருக்கு அப்படின்னா கிச்சடி வந்து பண்றேன். சம்பா கோதுமையில அதை பாருங்க எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ சம்பா கோதுமையில வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த சம்பா கோதுமை ஆயிட்டே இருக்கும். ஏன்னா எங்க அப்பா கோதுமை சாதம் தான் சாப்பிட்றாரு. இப்பெல்லாம் நான் எனக்கும் சாய்க்காகவும் தான் ரைஸ் வந்து பண்றேன். ஸோ சம்பா கோதுமையில இன்னைக்கு வந்து கிச்சடி வந்து பண்றேன். நைட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். பைத்தம் பருப்பு, மற்றபடி என்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நீங்களும் வந்து செய்யலாம். டயட்ல இருக்கிறவங்க வந்து பண்ணலாம், டயபெட்டிக் பேஷன்ஸ் வந்து சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்ல நல்ல வெஜிடபிள்ஸ் தான் வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் மட்டும் வச்சிருக்கேன். நான் அப்பதான் என் புள்ள வந்து சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டாங்க. கிச்சடில இல்லை இது வேண்டாலும் இந்த ரைஸ்ல கூட கிச்சடி சாப்பிடுவோம். சம்பா கோதுமையில பண்ணும்போது கொஞ்சம் மக்கர் பண்ணுவான். ஸோ அதுக்காக ஸ்வீட் கார்ன் போட்டா சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து யூஸ் பண்ற வெஜிடபிள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய்க்காக ஸ்வீட் கார்ன் வந்து வச்சிருக்கேன். மற்றபடி ஆனியன், அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணி. இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ் பட்டாணி வந்து கிடைக்கிறது, ஃப்ரோசன் கிடையாது. ஸோ எஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன், 2 ஸ்பூன் நெய் வந்து விடுறேன். நிறைய பேர் வந்து குக்கரை மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடலாம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஜீரகம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணி இலை மட்டும் போடுறேன். வேறு எந்த மசாலா சாமாவும் இல்லை சேர்க்க போகிறதில்ல. ஒரு சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். அதை நீட்டை வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா நமக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, இதெல்லாமும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் வந்து போடுறேன். இந்த ரெசிபியில் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்தேங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி, எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க, வெறும் மஞ்சப்பொடி, காரப்பொடி. வேணும்னா நீங்கள் வந்து இஞ்சி போடலாம்க்கா, வெங்காயம் பூண்டு போடலாம்க்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க, உங்களை யாரும் தடுக்கலை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சம்பா கோதுமை மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப்பில் வந்து 2.5 கப்பு வந்து போட்டிருக்கேங்க. ஓகே, 2.5 கப்பு போட்டுட்டு நல்லா வந்து சம்பா கோதுமையை வறுத்துக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறமா பைத்தம் பருப்பு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு 2 கப்பு வந்து பைத்தம் பருப்பு எடுத்தேன். அதை நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரிய கிளாஸ்ல வந்து பாருங்க, இந்த கிளாஸ்ல வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன். சப்போஸ் பத்தலை, வெந்ததுக்கு அப்புறமா பத்தலை அப்படின்னா நம்ம வந்து சுட பண்ணி தண்ணியை வந்து விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப முன்னாடியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் வேகிறது கிடையாது. சரியா, நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனா லூஸா இருக்கணும், கிச்சடி வந்து லூஸா இருந்தாதான் நல்லா இருக்கும். இது நல்ல ஒரு 4-5 விசிலுக்கு வந்து விட்டுருணும். ஏன்னா சம்பா கோதுமை வந்து வேகத்துக்கு வந்து டைம் ஆகும். இன்னைக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன டின்னர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த போமோகிரானேட் ரைத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போமோகிரானேட் வந்து போட்டிருக்கேன், 1 முழுசாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா வந்து அதையும் பச்சையாக கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். தயிர் வந்து விடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கேட்பீங்க, உங்கள் அப்பா டயபெட்டிக்கு போமோகிரானேட் வந்து சாப்பிட்லாமான்னு. கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து கரெக்டான குவான்டிட்டியில் சாப்பிட்டா எதுவுமே வந்து தப்பு கிடையாதுங்க. காரப்பொடி போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், வறுத்த ஜீரகத்தூள் வந்து போட்டிருக்கேன். நான் வீட்டிலேயே செஞ்சு வச்சுருப்பேன். நான் இந்த மாதிரி இல்லை, ரைத்தாவில் வந்து தூவுறதே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கிச்சடி இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் யாரும் டயபெட்டிக் இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் இல்லை, நீங்கள் பவுடர் பண்ணி இதில் போடலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக மேலாக கொஞ்சமாக நான் வந்து காரப்பொடி வந்து தூவி விடுறேன்.
இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா என் பையன் ரொம்ப ஆசையாக வந்து சாப்பிடுவான் அதுக்காக. ஸோ பொமோகிரானேட் ரைத்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த கிச்சடி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. குக்கர் திறக்கும் போது நான் வந்து வெந்நீர் தண்ணி வந்து விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து தண்ணி வந்து விட்டுக்கோங்க. சுட தண்ணி தான் விடணும், சரியா? பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, யம்மியாக இருக்குது. இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்னவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். என் பையனே ரொம்ப ஆசையாக சாப்பிட்டான். இந்த பிரியாணி இலை வந்து இனிமேல் தேவையில்லை, நம்ம வந்து அதை கொஞ்சம் டிஸ்கார்ட் வந்து பண்ணிடலாம், சரியா? அதை மட்டும் எடுத்துருங்க. டயட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த சம்பா கோதுமை கிச்சடி வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் பைத்தம் பருப்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப ரசித்து வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நெய் விட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஓவராக இல்லை, ஒரு 2 ட்ராப் வந்து விட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா 1/2 ஸ்பூன் வந்து விட்டு கொடுக்கலாம். ஜஸ்ட்டு 2 ட்ராப் வந்து அப்படி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கார்னிஷ் வந்து பண்ணுறேன். ஏன்னா நான் தம்ப்நெயில் வந்து இப்போது ஃபோட்டோ வந்து எடுப்பேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து போடணும். இப்படியெல்லாம் நான் செஞ்சு கொடுத்து சாய்னார் எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோவேன். ஏன் இன்னைக்கு வந்து ஒரு டெக்கரேஷனும் இல்லை அப்படின்னு வந்து எனக்கு கேட்பான். ஸோ தம்ப்நெயிலுக்காக நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போது கட்டட வேலை வந்து செய்கிறாங்க பாருங்கள். அவங்க பொண்ணுக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் 10th எக்ஸாமுக்கு 3 பென் வந்து வாங்கியிருக்கேங்க. கார்ட்ரிட்ஜ் வந்து போடுற மாதிரி பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இது வந்து பொன் குழந்தை அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஒரு பென் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா இதுவும் கார்ட்ரேஜ் போடுற மாதிரி தான், நல்ல பென்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எழுதும். நம்ம வந்து கார்ட்ரேஜும் வந்து 2 கார்ட்ரேஜ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கு பென் தான் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்காது. அதனால சின்ன பசங்களுக்கு வந்து இங்கு பென் தான், சாய்க்கு இங்கு பென் தான். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து க்ரையான்ஸ் இருக்குது, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்கேல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொட்ராக்டர் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அது இருக்கட்டும்னு வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் ஏதாவது கலர் பண்ணோம் அப்படின்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கினது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இந்த செட்டு வந்து எக்ஸாமுக்காக வாங்கியிருக்கேன். இது ஏன் குழந்தைக்கு வந்து இதை பாருங்கள், ஏன் குழந்தைக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இதுதான் சாய்னர் என்னோட பவுச்சு. என்ன வாங்கினா பென்சில், மை பர்சனல் ஃபேவரட், இது ரொம்ப பிடிக்கும். அப்புறமா ஒரு ஸ்கேலு என்கிட்ட அடி வாங்கிறதுக்கு வந்து வாங்கியிருக்கேன். என்னடா சாய், அவளை சும்மா சொல்ல, அது உனக்கு வந்து ஸ்கூலுக்கு தேவை, ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜெல் பென் வந்து வாங்கியிருக்கா. ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் யூஸ்வலாக இங்க் பென்ல தான் சாய் எழுதணும், அப்போ தான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். இது என்ன பென்னா? இது பால் பென், ஆனால் ரஃப் நோட்டில் யூஸ் பண்ணுவேன் மெயினாக. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த உப்புக்கு சப்பானியாக வச்சுப்பாங்க பாருங்கள், பென்சில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவனோட இங்க் பென், இது இவன் யூஸ் பண்ணுற இங்க் பென். எத்தனை வாங்கியிருக்க? ஒன்று தான் வாங்கினியா? இல்லை இது ஒரு இங்க் பென் தான். அது நான் வந்து வாங்கினேன், நீ வந்து இங்க் பென்னே வாங்கல, கார்ட்ரிட்ஜ் போடுற மாதிரி. கார்ட்ரிட்ஜ் போடுற மாதிரி அது ஒன்று தாண்டா வாங்கியிருக்க சாயி. நான் 2 வாங்கியிருப்பான்னு நினச்சேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆல்ரெடி இன்னொரு இங்க் பென் இருக்கா? சரி, ஓகே. ஏன்னா இது நீ எனக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்கு எடுத்துக்கிட்ட? பாருங்க, இது எனக்கு தாங்க கொடுத்தான், இப்போ எடுத்துக்கிறான் பாருங்க. எனக்கு வந்து இந்த 2 பேனா வந்து எனக்காக வாங்கினேன். இது வந்து க்ரீன் பென். நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம், அதாவது மணி மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு வந்து க்ரீன் பென்னில் வந்து எழுதணும். லவ், ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும்னா ரெட் பென்னில் வந்து எழுதணும், சரியா? எனக்கு லவ் அதெல்லாம் தேவையில்லை, ரிலேஷன்ஷிப் எல்லாம் தேவையில்லை. சாயலா இருக்கிறான், ஆனால் மம்மி லவ் யூடா. தேங்க்யூ, ஐ லவ் யூ டூ. ஓகே. ஸோ பணத்தோடு இருந்தால் சரி, செல்வத்தோட நான் வந்து செல்வத்தை ரொம்ப லவ் பண்ணேன். அப்போ தான் இதெல்லாம் வந்து செய்ய முடியும், குடும்பம் நடத்த முடியும். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இது 2 பென் எனக்காக, இதுவும் சாய்க்கலாம். இதுதாங்க எங்களோட குட்டி ஷாப்பிங்கில் வந்து நல்ல டார்க்காக எழுதுகிற பென்சில் வேணும்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரியா? உங்கள் குட்டீஸ்க்கு வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த பாட்டில் வந்து இப்போ தான் வாங்கினா, ரொம்ப எக்ஸைட்டடாக என்ன பண்ணா, அவனே அதை வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி அதில் வந்து சாண் குடிச்சிட்டு இருக்காரு. எப்படா குடிப்பேன்? இப்படி சவுண்டு பண்ணிலாம் குடிக்கூடாது, அப்படின்னா வருது. சம்டைம்ஸ் அப்படின்னா வருது. சரி, இட்ஸ் ஓகே. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில். கிளாஸ்ல என்ன திட்ட போறாங்க டீச்சர், என்ன பாட்டில் வாங்கினீங்க அப்படின்னு. அண்ட் 217 rupees. நல்ல சந்தோஷம் பாருங்க, என் காசை கரைச்சதுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு.
சரி ஃப்ரெண்ட்ஸ், பை தி வே ப்ளீஸ் காமெண்ட்ஸ்ல போடுங்க இது எதுக்குன்னு. இந்த பார்ட் ப்ளீஸ் சொல்லுங்க. ஐ திங்க் அது மெஷர் பண்ணுறதுக்கோ இது உள்ள போடு. உள்ள போட்டா ஓகே, அது எதுக்குன்னு தெரியலையா அவனுக்கு. ஆனால் இதை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும், அதுதான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாமல் அதை எடுத்து சுத்தாத. நல்லா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க காமெண்ட்ஸ்ல இது எதுக்குன்னு. ஓகே, சாய் வந்து கேட்டிருக்காங்க, சொல்லுங்க சாய்க்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து தடவிட்டு நான் வந்து படுக்க போகிறேன். அதான் நடக்க போகுது. டின்னர்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. டின்னர் வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த கிச்சடி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாய்க்கு ரொம்ப பிடிச்சது கிச்சடி. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இது அரிசியில் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் அப்பா இந்த விலாகை பார்ப்பாரு பாருங்க, அப்போ தான் புரிஞ்சுப்பாரு, இல்லை இது சம்பா கோதுமையில் பண்ணியிருக்கேன். எதில் பண்ணியிருக்காங்கன்னு கூட கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டின்னருக்கு வந்து சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் லஞ்சுக்கு கூட நீங்கள் வந்து ஏதாவது காய் பண்ணிவிட்டு பொரியலோட கிச்சடி ரைத்தா இதை மாதிரி வச்சு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி க்ரீன் சட்னி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். எங்கள் பெரியம்மா தான் இந்த கிச்சடி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நான் ஒரு நாள் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைய நாள் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக வந்து போச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த vlogல வந்து கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். until then bye, take care. என்ன சொல்லலாம்? லவ் யூ ஆல். Love you all. Bye bye.